கலியுகத்திலே இந்த சத்யநாராயண பூஜை மிக மிக அவசியமானது. இந்த விரதத்தை அவசியம் ஒவ்வொருவரும் அனுஷ்டிக்க வேண்டும். எப்போதாகிலும் எந்த மாதத்திலாவது ஒரு நாள் பௌர்ணமி என்று பக்தி ஸ்ரத்தையுடன் சாயங்காலத்தில் விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். இப்படி மானிடர்கள் விரதம் அனுஷ்டித்தால் இஷ்ட சித்தி அடைவார்கள். இதுவுமின்றி கலியுகத்திற்கு இந்த சத்யநாராயண விரதம் கோரிய பலனை கொடுக்கக்கூடியது என்று நாரதருக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு திருவாய் மலர்ந்தினார். சத்யநாராயண விரதம் அனுஷ்டித்து முடித்து அந்த விரத மகாத்மியத்தாலும் ஸ்ரீமன் நாராயணன் திருவருளாலும் சகல துக்கங்களையும் தரித்திரத்தையும் போக்கிக் கொண்டு சகல சம்பத்தை அடைந்தார். அன்று முதல் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் சத்யநாராயணம் செய்து கொண்டிருந்தார். அப்படி அவர் செய்து கொண்டிருக்கையில் ஒரு நாள் ஒரு விறகு வெட்டி அந்த பிராமணர் வீட்டு வாசலில் விறகு விற்க வந்து அது பசியின் தாகத்தால் விறகை அவர் வீட்டு திண்ணையில் வைத்துவிட்டு பார்த்து கொண்டிருந்தான். ஏதோ பூஜை நடக்கின்றது, பூஜை முடிந்து என்னவென்று கேட்கலாம் என்று திண்ணையில் உட்கார்ந்திருந்தான். அந்த பிராமணர் பூஜையை முடித்து கொண்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்க வந்து கொண்டிருந்தார். அந்த விறகு வெட்டையை பார்த்து, ஏனப்பா என்ன வேண்டும் உனக்கு, இந்த பிரசாதம் எடுத்துக்கொள் என்று சொல்கிறார். உடனே அந்த விறகுவெட்டியானவன், சுவாமி எனக்கு தாகமாயிருக்கிறது, தாங்கள் அனுஷ்டிக்கப்படும் இவ்விரதத்தின் மகிமை என்ன, இதனால் என்ன பயன் கிடைக்கும், இவை யாவும் அருள் புரிந்து எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டான். உடனே அந்நாராயணன் திருவருள் பெற்ற பிராமணர் சொல்லுகிறார், அப்பா விறகு விற்பவனே, இந்த விரதம் சத்யநாராயண விரதம் என்பார்கள். இதை அனுஷ்டிப்பதால் சகல சம்பத்துக்களை அடையலாம். இவ்விரதத்திற்கு எனக்கு தனதானிய சம்பத்துகள் உண்டாயிற்று என்று சொல்லியதும் விறகு விற்பவன் கேட்டு சந்தோஷித்தவனாய் அவ்விரதத்தை செய்யும் முறைகளை தெரிந்து கொண்டு அங்கு கொடுக்கப்பட்ட பிரசாதத்தை புசித்து தனது இருப்பிடமாகிய ஊருக்கு சென்று சத்யநாராயண சுவாமியை மனதில் ஸ்மரித்து இன்று விறகு விற்பனையில் எவ்வளவு பொருள் கிடைக்குமோ அதை கொண்டு விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று சங்கல்பித்து விறகுகளை தலையில் தூக்கி கொண்டு பட்டணத்தில் தனவந்தர்கள் உண்டான இடத்திற்கு விறகுகளை விற்க அன்று 2 பங்கு அதிகமாய் பணம் சம்பாதிக்கப்பட்டவனாய் மிக சந்தோஷமடைந்து தனது வீடு சேர்ந்து அன்று தனது பந்துமித்திரர்களுடன் கூடி சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டித்து முடித்தான். அவ்விரத மகாத்மியத்தால் விசேஷ பொருள், தனம், சம்பத்து இவைகளை நிறைய அடைந்து இகலோகத்தில் சுகானுபவங்களை அனுபவித்து பிறகு சத்தியலோகம் அடைந்து மோட்சமடைந்தான்.